வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்ம ஹிந்தியில இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்களுக்கு வரிசையா பாரக்கடி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதுல த வரிசையில முதல் தானாவுக்கும், அதாவது THA அந்த தானாவுக்கும் THHA அப்படிங்கிற அப்படிங்கிற எழுத்துக்கும் நம்ம பாரக்கடி எழுதி முடிச்சிட்டோம். வாங்க இந்த வீடியோல அந்த வரிசையில இருக்கக்கூடிய அடுத்த எழுத்துக்கு பாரக்கடி எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, த வரிசையில இப்பதான் சொன்னோம் THA THHA. அதுக்கு அடுத்த எழுத்து என்னது? மூணாவதா வரக்கூடிய எழுத்து என்னது? நம்ம மெய் எழுத்துக்கள் பார்க்கும்போது பார்த்திருப்போம் இல்லையா? DHA DHA, அதாவது த அதாவது மதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மதம், மாதம், மதுரை அப்படின்னு சொல்லும் போது அந்த தேக்கெல்லாம் ஒரு 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 தடிமனா கொடுக்குறோம் இல்லையா? தேன்னு சொல்லாம ஒரு சொல்றோம் இல்லையா? அழுத்தமும் இல்லாம சொல்றோம். அதாவது மேலோட்டமா நாக்கு தடிப்பாச்சு சொல்லுவோம். மதுரை அப்படி சொல்லுவோம், மது அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த தானா. ஓகேவா? எப்படி போட்டோம்? இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி இறக்கி கீழே இறக்கி தலை கோடு போட்டோம். த DHA த DHAA தா தா. எழுத்து ஒரு தொணக்கால் தா. So next DHI தி. எழுத்து தொணக்கால் எழுத்துல இருந்து எழுத்துக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிரணும். அப்புறமா தலைக்கோடு போடணும். தி. சோ அடுத்த எழுத்து DHEE தி. சரியா? எழுத்துக்கு முன்னாடி வந்த தொணக்கால் எழுத்துக்கு அடுத்து பிளேஸ் ஆயிரணும். தி. இப்போ இந்த எழுத்து பாத்தீங்கன்னா இந்த கீழே ஒரு இது இறக்கிருக்கோம் இல்லையா? அது இல்லாம பார்த்தா என்ன எழுத்து சட்டுன்னு ஞாபகம் வருதா? சும்மா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி. ஆல்ரெடி நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அந்த எழுத்து. DDA, அதாவது ட வரிசையில வரக்கூடிய நாலாவது டானா DDA ட. சரியா? இது கீழே இறங்காம இருந்துச்சுன்னா அது ட. கீழே இறங்கிடுச்சுன்னா தாவரிசையில வரக்கூடிய மூணாவது எழுத்தான த தி உ. ஸ்பெல்லிங் DHU து. எழுத்துல இருந்து நம்மளை பார்க்க ஒரு சுழி. து. அடுத்தது து. எழுத்து இப்படி ஒரு சுழி. தூரம் சொல்றோம் இல்லையா? தூன்னு சொல்லும் போது நம்ம அழுத்தமா சொல்றோம். தூரம், தூள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி உச்சரிப்புக்கு வரக்கூடிய அ இ உ ரு. சோ இந்த எழுத்துக்கான ஸ்பெல்லிங் என்ன வரும்? த்ரு. எழுத்து சின்னதா சி மாதிரி ஒரு சிம்பல், சுழிவே இல்லாம சி மாதிரி ஒரு சிம்பல். த்ரு. நெக்ஸ்ட் தே DHE தே. எழுத்து மேல ஒரு கொம்பு. தேவ் அப்படின்னு சொல்றோம்ல, தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். தேவ் பேர் வைக்கிறாங்கல்ல, தேவி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த உச்சரிப்பு தே. அடுத்தது DHAI தை. ஏனாக்கு அடுத்து அயனா தை. எழுத்து ஏனாக்கு எழுத்து மேல ஒரு கொம்பு, ஐயனாக்கு எழுத்து மேலேயே ரெண்டு கொம்பு. தை. அடுத்தது RUAO. சோ ஸ்பெல்லிங் தோ. சரியா? தோ. எழுத்து ஒரு தொணக்கால் மேல ஒரு கொம்பு. தோ. ஓனாசம். அடுத்தது அவனா. ஸ்பெல்லிங் தவ். எழுத்து தொணக்கால் மேல ரெண்டு கொம்பு. தவ். சரியா? அ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம். சோ ஸ்பெல்லிங் தம். எழுத்து தலைக்கோடு மேல புள்ளி. தம். அடுத்தது தஹ. எழுத்து தலைக்கோடு
சைடுல 2 புள்ளி, எழுத்துக்கு சைடுல 2 புள்ளி அஹ சவுண்ட். ஸோ தஹ தஹ. ஸோ பேசிக் ஸ்பெல்லிங் எந்த எழுத்தும் எந்த இடத்துலையும் அதை விட. ஓகேவா? நம்ம சொன்னது ஊ. ஸோ யூ. ஏயு எப்படி சொல்வீங்க? ஆவு. ஹெச்ஏ ஹ சவுண்ட். ஸோ அஹ அப்படிங்கிறதுக்காக அந்த ஹேவை சேர்த்துக்கிட்டோம். ஏஐ ஐ. ஸோ ஐஎன்ஆ சவுண்டுக்காக அதோட பேசிக் ஸ்பெல்லிங் என்னவோ அதோட அந்த ஸ்பெல்லிங்கை சேர்த்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை சொல்லி பார்ப்போம். த தா தி தி து து த்ரு தே தை தோ தௌ தம் தஹ. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த 2 தானா வரிசைக்கும் நீங்க நம்ம உச்சரிச்சதுக்கும் இப்போ உச்சரிச்சதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க திரும்ப நீங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். ஏன் அப்படின்னா இந்திய பொறுத்தளவுல எவ்ரி லெட்டரும் 4 சவுண்ட்ல வருது இல்லையா? ஸோ ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம தாவரிசையில் இருக்கக்கூடிய 3வது எழுத்தான டிஹெச்ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு பாரக்கடி எழுதி பார்த்துட்டோம். வழக்கம் போல சொல்லியும் பார்த்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், மின்சார பல்பை இன்னைக்கு டக்குன்னு சுவிட்ச் போட்டு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். பல்பை கண்டுபிடிச்சவர். பல்பு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நிறைய பொருட்களை வந்து அவர் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அது நமக்கு தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஞாபகம் மறதிக்காரராம். அதாவது டக்குன்னு மறந்துடுவாராம். ஸோ தன்னோட எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நோட்ல எழுதி குறிச்சு வைப்பாராம், மறந்துடக்கூடாதுன்னு. ஆனா குறிச்சு வச்சுட்டு அந்த நோட்டை எங்க வச்சோம் அப்படின்னு சொல்லி மறந்துடுவாராம். ஸோ அப்படித்தான் ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் ட்ரெயின்ல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது பெரிய சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது டிக்கெட் செக்கர் வந்திருக்காங்க, டிடிஆர் வந்திருக்காரு. ட்ரெயின் டிக்கெட் எங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் ஷர்ட் பாக்கெட்ல பேண்ட்ல எல்லாம் தேடி இருக்காரு, கிடைக்கல. ஸோ கொஞ்ச நேரம் தேடின உடனே டிடிஆர் சொல்லிட்டானா பரவாயில்ல, ஏன்னா அவர் பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா, பரவாயில்ல எடிசன் இருக்கட்டும், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இருந்தாலும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் தேடியே ஆவேன்னு சொல்லிட்டு பெட்டி எல்லாத்தையும் உருட்டி போட்டு தேடிக்கிட்டே இருந்தாராம். அப்போ டிடிஆர் கேட்டிருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் தான் வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன்ல, நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னா, இல்ல அது இல்ல உங்களுக்கு வேண்டாம், நான் எங்க இறங்கணும்னு சொல்லி எனக்கு இடம் தெரியணும்ல, அதுக்காவது டிக்கெட் வேணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர், நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு ஞாபக மறதி நோய் அவருக்கு அப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்பவே முடியல. ஏன்னா ஞாபக மறதி இருந்து எழுதி வச்ச இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஜாஸ் ஹிந்தி சேனல்ல இருந்து ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட் ஹிந்தி. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.